An intelligent man carries 3 sacks with 30 mangoes each. As he crosses each toll, he has to give 1 mango for each sack. He crosses 30 tolls. How many mangoes he will have at the end? ஒரு இன்டெலிஜென்ட் மேனு ஒரு 3 கோணி பையில 30 மேங்கோஸ் வச்சிருக்காரு. 3 கோணி பையிலையும் தனித்தனியா ஒரு கோணி பையில 30, இன்னொரு கோணி பையில 30, இன்னொரு கோணி பையில 30 மொத்தம் வச்சிருக்காரு. ஸோ அவர் ஒவ்வொரு டோலா கிராஸ் பண்ணும்போது ஒரு மேங்கோஸ் வந்து ஒரு கோணி பையில இருந்து கொடுத்துட்டே வராரு. கடைசியில அவர்கிட்ட எவ்வளவு இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டோல்ல வந்து 1 to 10 வரைக்கும் அவர் டோல் வந்து கிராஸ் பண்றாரு ஃபர்ஸ்ட் சாக்ல. செகண்ட் சாக்ல பார்க்கும்போது 11 to 25, தேர்ட் சாக்ல 26 to 30. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். எப்படி இதை ஆன்சர் பண்ணுறதுன்னு பாருங்க. ஸோ 1 to 10 வரைக்கும் இருக்கும்போது எப்படி என்னன்னா 10 into ஒரு 3 சாக் வச்சிருக்காரு. அப்போ வந்து 10 into 3 எவ்வளோ 30 மேங்கோஸ் கொடுத்துட்றாரு. ஒவ்வொரு 30 மேங்கோஸ் டோட்டலாக கொடுத்துட்றாரு. ஸோ அந்த 30லேருந்து இப்போ அவர் ஃபர்ஸ்ட் சாக்ல எவ்வளோ வச்சிருந்தாரு? ஃபர்ஸ்ட் சாக்ல 30 தான் வச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் சாக்ல 30 இருக்கு. அப்போ இந்த 30லேருந்து டோல்ஸ்ல 30 மேங்கோஸ் கொடுத்துட்றாரு. அப்போ அது 0 ஆகிடும். நெக்ஸ்ட் 11 to 25, 11 to 25னா 15 டோல்ஸ் வருது. 15 டோல்ஸ்ல 2 பேக் வச்சிருக்காரு. அதனால 15 into 2ன்னு போட்டுக்கலாம். 15 into 2 எவ்வளோ 30 வருது. அப்போ 30 செகண்ட் சாக்ல எவ்வளோ வச்சிருக்காங்க? எங்க 30 இருக்கு. இது ஃபர்ஸ்ட் சாக்கு, இது செகண்ட் சாக்கு. செகண்ட் சாக்ல 30 இருக்கு. ஸோ அந்த 30 இங்க டோல்ல அவர் 15 டோல்ல கிராஸ் பண்ணும்போது எவ்வளோ மேங்கோஸ் கொடுக்குறாரு? 30. அப்போ அது 0 ஆயிடுது. நெக்ஸ்ட் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டோல்ல 30, செகண்ட் டோல்ல 30, தேர்ட் டோல் எவ்வளோ இருக்கு? 26லேருந்து 30. அப்போ 5, 26, 27, 28, 29, 30, 5 into ஒரே ஒரு சாக்கு தான் வச்சிருக்காரு. அப்போ 5 into 1 எவ்வளோ? 5. 5 into 1 எவ்வளோ? 5 இருக்கு. ஸோ இப்போ நம்ம எப்படி இதை கால்குலேஷன் இதை நம்ம பண்ணுறதுனா, இப்போ தேர்ட் சாக்ல அவர் எவ்வளோ வச்சிருக்காரு? ஸோ இந்த சாக்ல 0 ஆயிடுச்சு, இந்த சாக்ல 0 ஆயிடுச்சு, இந்த சாக்ல மட்டும் 30 இருக்கு. அப்போ இங்க டோல்ல வந்து அவர் கொடுத்தது வந்து 5னா 30 மைனஸ் தேர்ட் சாக்ல 30 இருக்கா. இந்த 5 மைனஸ் பண்ணா 30 minus 5 வந்து 25. ஸோ ரிமைனிங் அவர்கிட்ட எவ்வளோ இருக்கும்னா 25 தான். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கும், டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு ஃபஸ்ட்டு டோலில் 10 டோல் இருக்கு. அப்போ அவர் 3 சாக் வச்சுக்கறனால 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறது 30. அவர் கோணியில் வச்சிருக்க மேங்கோ வந்து 30. 30லேருந்து 30 போயிடுச்சுன்னா 0. அப்போ 30 வந்து ஒரு சாக்ல கோணி பையில வச்சிருக்காரு. 10 டோலை கிராஸ் பண்ணும்போது அவர் ஒவ்வொரு டோல்லையும் 3 மேங்கோ கொடுத்துக்கிட்டே வராரு. அப்போ அவர் கொடுத்த மேங்கோ 30, அவர் கோணியில் இருக்க மேங்கோ 30. 30 minus 30 முதல் சாக்கு பை காலி ஆயிடுச்சு. செகண்ட் டோல்ல 11 to 25 டோல்ஸ்ல அவர் எவ்வளோ 2 பேக் வச்சிருக்காரு. ஸோ அந்த 2 பேக்ல 11லேருந்து 25 வரைக்கும்னா 15 டோல்ஸ் வருது. அந்த 15 டோல்ஸ்ல அவர் கொடுக்குற மேங்கோஸ் வந்து 2 பேக் வச்சுக்கறனால அவர் 2 கொடுக்குறாரு. ஸோ இப்போ நம்ம என்ன ஆகுதுன்னா, அப்போ செகண்ட் சாக்ல 30 இருக்கு, 15 டோல்ஸ்ல 2 மேங்கோ கொடுக்குறாரு. அப்போ 15 into 2 எவ்வளோ 30. அப்போ அது 0 ஆயிடுது. ஸோ இந்த சாக் 0 ஆயிடுது. தேர்ட் சாக்ல அவர் வந்து 5 டோல்ஸ் வந்து கிராஸ் பண்றாரு. தேர்ட் சாக்கோட 26, 27, 28, 29, 30. அப்போ 5 into ஒரே ஒரு சாக்கு தான் இருக்கு. அப்போ ஒரு சாக்கு 30 மைனஸ் எவ்வளோ சாக்கில் வச்சிருக்காருன்னா கோணி பையில 30 minus 5 வந்து 25. ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.